26 நாட்கள் நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சமூக ஆர்வலர் சோனம் வாங்சூக் முடித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு குறித்தாக சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சூக் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்திருந்தார். இந்நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உண்ணாவிரதத்தை முடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். கல்வித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 26 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வாங்சூக் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழி வழங்கியதை அடுத்து இதனை ஏற்றுக்கொண்ட வாங்சூக் அவர்கள் வழங்கிய பழச்சாறை அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். டெல்லி ஜந்தர் மந்திரில் கடந்த மாதம் இறுதியில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய சோனம் கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். போராட்டத்தினிடையே உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரது கோரிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் அரசு மட்டத்திலும் ஆலோசனைகள் நடத்தப்படும் என மத்திய அமைச்சர்கள் நேரில் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட சோனம் சம்மதித்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது சோனம் மனைவி அவர்கள் கீதாஞ்சலி, அவருடைய ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கிட்டத்தட்ட 26 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை அவர் முடித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசினுடைய அந்த கோரிக்கையை ஏற்றும் மத்திய அரசினுடைய உறுதிமொழியை ஏற்றும் அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டம் கைவிடப்படுமா அல்லது தொடர்ந்து நடைபெறுமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்றைய தினத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்பாக மாணவர்களுடைய போராட்டம் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.